எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A இதுக்கான எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா எதை வந்து சூஸ் பண்ணலாம், ஜென்ரல் இங்கிலீஷா ஆர் ஜென்ரல் தமிழா? அப்படி இங்கிலீஷ் வந்து கஷ்டமா ஈஸியா, இதை தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு லாங்குவேஜ்ல இருந்து வந்துடும். 25 வந்து ஆப்டிடியூட்லையும் 75 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 100 கொஸ்டின்ஸுங்கிறது நாட் அ ஈஸி திங் இல்லையா? ரொம்ப பெரிய விஷயம் இந்த 100 கொஸ்டின்ஸுங்கிறது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப வைஸாக சூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து இங்கிலீஷாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ, ஓகே, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் தமிழ் தான் நீங்கள் வருஷக்கணக்கில் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு தமிழ் தான் நல்லா வரும், ஒரு 85 90 மார்க்ஸ் வந்து நான் அதில் எடுப்பேன்னா ஓகே ஃபைன். பட் இனிமே தான் நீங்க வந்து லாங்குவேஜை சூஸ் பண்ண போறீங்க. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் குரூப் 2க்கு படிக்க போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்றது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சாய்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழை கம்பேர் பண்றப்ப இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப சிலபஸ் வைஸும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியான கண்டென்ட். எஸ், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க பழைய புக்கு, புது புக்கு, பழைய சிலபஸ் எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ண வேண்டியதா இருக்கும். இங்கிலீஷ் அப்படி கிடையாது, எல்லாமே படிக்கணும். புக் தமிழ்ல நீங்க சூஸ் பண்றப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ் 8th ஃபர்ஸ்ட் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 7th ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் போற மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷ் சூஸ் பண்றப்போ நீங்க டாபிக் வைஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சிலபஸ் வந்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 பார்ட் இருக்கும். ஓகேங்களா? பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா கிராமர் பார்ட் இருக்கும், பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிட்ரி கொடுத்துருப்பாங்க, பார்ட் சில வந்துட்டு லிட்டரரி ஒர்க்ஸ், அதாவது ப்ரோஸோட ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 போயிட்ரி தான் கொடுத்துருப்பாங்க, அதுலயே இருக்கும். ரைட்டுங்களா? 25 போயிட்ரி தான் வந்துட்டு இருக்கும். என்னென்ன டாபிக்ன்றதும் அதுலயே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. 10th 9th 8th இந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு இருக்கும். ஓகேயா? கிட்டத்தட்ட ஒரு 4 போயம் 6th இருந்தெல்லாம் கேட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எப்படி கேட்டிருப்பாங்கன்னு நீங்க அதை பாக்குறப்பயே தெரிஞ்சிடும். அண்ட் பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிட்டரரி ஒர்க்ஸ்ல ப்ரோஸோட லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 14 ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது 25, இது 14, டோட்டலா 39 ஒர்க்ஸ். இதை நீங்க தரவு இருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க மார்க் எடுத்துட்டு போயிடலாம். அண்ட் கிராமர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 21 டாபிக், இதுல வந்து 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், உங்களுக்கு ஹெவியான கிராமர், ஒரு பெரிய கிராமர் அப்படின்னா ஒரு 2-3 தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுலயுமே பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது தான் இருக்கும், சேஞ்ச் பண்றது இருக்காது. கண்டுபிடிக்கிறது, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது சிம்பிளான்னு கண்டுபிடி, ஒரு சென்டென்ஸ் 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதுல எது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு கண்டுபிடி, இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அது ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதோட ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன சின்ன க்ளூ வேர்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் நம்ம வீடியோஸ்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அண்ட் பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோகிராஃபிஸ் அண்ட் ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு அடிஷ்னலா 2 இது ஆட் ஆகும். அது மட்டும் தான். ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜ்ல இருந்து நம்ம ஸ்கூல்ல இருந்தே அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? பேசேஜ் கொடுத்து அந்த பேசேஜ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது தான் வந்துட்டு ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது. அண்ட் பயோகிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 லீடர்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் நீங்க பழைய புக்கை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஃபுல்லா உட்காந்தாலே ஒரு நாளைக்கு ஒரு 1 hour படிச்சாலே ஈஸியா 25 டேஸ்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், சிலபஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனா நீங்க தமிழ்ல அப்படி பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு பக்காவான கைடன்ஸ் இருந்ததுன்னா நீங்க நிச்சயம் ஒரு 20 to 25 டேஸ்ல கம்ப்ளீட்டா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா
லாங்குவேஜ்ல 95+ போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆப்டிடியூட்ல 23+ போடுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா உங்களோட காம்படிஷன் எதுல இருக்கும்னா ஜிஎஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும், ஜிஎஸ் வந்துட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு நீங்க லாங்குவேஜ்ல என்ன பண்ணணும், சாலிடா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்கிலீஷ் தான் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் வைஸும் கம்மியான சிலபஸ் இருக்கு, ஈஸி சிலபஸ் இருக்கு, ஈஸியா படிக்கக்கூடிய நம்ம கரண்ட் சிலபஸ். ஐ மீன் இப்போ நியூ புக்ஸ்ல தான் வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்க ப்ரோஸ் போயம் எல்லாமே வந்துட்டு நியூ புக்ஸ்ல இருக்கிறது தான். ஸோ நீங்க பழைய புக்ஸை வந்துட்டு இதுக்காக சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா எவ்வளோ ஈஸியா கொடுக்க முடியுமோ அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்க இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு சிலபஸை பார்க்காம தயவு செஞ்சு தமிழ் ஜென்ரல் தமிழ்ல வந்துட்டு சூஸ் பண்ணிட வேணாம். இங்கிலீஷ் வந்து சிலபஸ் அவ்வளோ ஈஸி, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவைங்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான கைடன்ஸ். அந்த கைடன்ஸை கண்டிப்பா நம்ம சேனல் கொடுத்துட்டு இருப்போம். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.